Hi guys, good morning from Shimla. Yes, நம்ம இன்ஃபினிட்டி பேக்கேஜோடைய ஷிம்லா குலுமணாலி டிசம்பர் 2025 நியூ இயர் ஸ்பெஷல் ட்ரிப்பாக நம்ம வந்திருக்கோம். ஸோ 26 மெம்பர்ஸை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். +2 நானும் என் கூட இன்னொரு டூர் மேனேஜரும் இருக்கார். ஸோ டோட்டலாக 28 மெம்பர்ஸ் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸாக ஷிம்லா வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து நம்ம டெல்லி வரைக்கும் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து நம்ம டெம்போ ட்ராவலர் மூலிமா இங்கே ஷிம்லா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 1. நேற்று நைட்டு ஒரு நல்ல தூக்கங்க. ரீச் ஆனதே லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் தூங்குனது தான், எந்திரிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு தூக்கம். ஸோ நல்ல ஒரு டீப் ஸ்லீப்க்கு அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு நல்லா கொதிக்க சுடு தண்ணியில் குளிச்சாச்சு. நேற்று நைட்டு நாங்கள் வரும்போது இங்கே 7 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் அகெயின் 7 டிகிரி செல்சியஸ் தான் இப்போ நான் கரண்ட்டாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இருக்குது. ஸோ இது டைம் ஆக இப்போ பாருங்கள், வெயில் வர ஆரம்பிச்சிச்சா, டைம் ஆக அந்த டெம்பரேச்சர் ஏறும், திருப்பி இறங்கும், இறங்கும். ஸோ ஷிம்லா த கேபிட்டல் ஆஃப் ஹிமாச்சல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 1 சைட் சீயிங் இருக்குது. ஷிம்லாவோட மெயின் பிளேசஸை இன்றைக்கி நம்ம சைட் சீயிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ரூம்ஸை காமிச்சிடுறேன், எந்த மாதிரி ரூம்ஸ் ஷிம்லாவில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் டே 1 பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஹோட்டல். சோட்டா ஷிம்லா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கீங்க ஷிம்லாவில் நம்மளுடைய ரூம் இதுதான். ஒரு நல்ல நீட்டான 2 ஸ்டார் கேட்டகரி ரூமு. பெட்டு நல்லா பெரிய பெட்டுங்க. இந்த ரூம் 2 பேருக்கு தான். நல்லா பெரிய பெட்டு. முக்கியமாக இந்த பெட்ஷீட்டு, அதுக்கு மேலே இந்த குயில்ட்டு, இதெல்லாம் செம்ம திக்கு. வெளியில் எவ்வளோ குளிர் இருந்தாலும் பெட்டில் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டில் ஹீட்டர் போட்ட மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்சுலேஷனும் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இன்சுலேஷன்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸில் சீலிங்கு, சைடில் வால்ஸு எல்லாமே வுட் இன்சுலேஷன் இருக்கும். ஸோ நல்லா குளிரை இன்சுலேட் பண்ணும். மற்றபடி எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸ், சேர்ஸு, டீப்பாய், கபோர்டு, டிவிலாம் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு சைட் சீயிங்க்கு கரெக்டாக இருந்துச்சு. ஃபேன் வச்சுருக்காங்க. இந்த ஃபேன் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. இது சம்மர் சீசனுக்காக இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் வேறு என்ன, இங்கே ரெஸ்ட் ரூம், நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமு. ஹீட்டர் ஃபெசிலிட்டி நம்மளுடைய கண்ட்ரோல் தான். ஸோ 24 hours நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் டே 1 நம்ம மெம்பர்ஸ்க்கு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா, அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய், அதுக்கப்புறம் தொட்டுக்க தயிர், தஹி, பிரெட் டோஸ்ட்டு, இது ஜாமு, பட்ரு, டீ, காஃபி. இந்த குளிரான கிளைமேட்லேருந்து டீ தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. டெய்லி முந்தானத்துலேருந்து ஆரம்பிச்சதுங்க. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 5-6 டீ உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் சீயிங் பிளேசஸ் பற்றி லேட்டர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிப் ஒன்று நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரியான கோல்டு பிளேசஸ்க்கு வரீங்கன்னா, இங்கே ஷிம்லா மணாலி மட்டும் நான் சொல்லலை, ஈவன் சவுத் சைடு நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும்போது கையில் ஒரு மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் எடுத்துக்கோங்க. இது பெரிய ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸு, ஸ்கின் கேர் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் நான் சொல்லலை. இது ஒரு பேசிக்கான ஒரு திங்கு. ஏன்னா ஈஸியாக உதடு காஞ்சிருது. ஒரு சின்ன கிராக் வந்தால் கூட அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைஸாக இருக்கும் அந்த லிப்பு. அதே சமயத்தில் நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரஃப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மற்ற ட்ரிப்ஸில் எதுவும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், பட் இந்த ட்ரிப்பில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஷிம்லாக்கு இது ஒரு பீக் சீசனு. கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்னால எவ்வளோ ஹெவி டிராஃபிக் பாருங்கள். எத்தனை வெஹிக்கல்ஸ் அப்படியே லைனாக 1 கிலோமீட்டருக்கு நின்றுட்டுருக்கு. நம்ம ரூம்ஸ் இருந்த ஹோட்டல் சோட்டா ஷிம்லா அப்படிங்கிற ஏரியான்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து இப்போ நம்ம மெயின் ஷிம்லா ஏரியாவுக்கு வந்தாச்சு.
ஷிம்லா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, கேபிட்டல் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட்டோடைய மெயின் பில்டிங்ஸ், செக்ரட்டரியேட் கூட பார்த்துப்போம் வர வழியில். ஸோ இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயினான ஒரு ரெசிடென்ஷியல் சிட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டிராஃபிக் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பீக் ஹார் அப்படிங்கிறதுனால, பீக் டைம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சீசனில் வந்தாலும் டிராஃபிக் இங்கே இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த இயர் எண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிம்லால கார்னிவல் நடக்கிற சீசனும் கூட டிசம்பர் 24 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வரையும் நடக்கும். ஸோ அதனாலையும் இந்த இடம் வந்து பயங்கரமா டிராஃபிக் ஆடுற இடம். என்ன பேர் அது? கார்னிவல், சும்மா கார்னிவல் தான் சொல்லுவாங்க, எக்ஸாக்டா எனக்கு பேர் தெரியல. பட் இங்க மால் ரோட் இருக்குல்ல, அங்க இடத்துல வந்து ஈவினிங் டைம்ல கார்னிவல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். டிசம்பர் 24 ஆரம்பிச்சு ஜான் 1 வரையும். ஸோ இதுக்காகவே டெல்லி, பஞ்சாப், சண்டிகர்ல இருந்து நிறைய பேர் அந்த வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க வருவாங்க. நம்ம மால் ரோடுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் மால் ரோடு போவோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். டெம்போ டிராவலர் பார்த்தீங்கன்னா 26 சீட்டருங்க. டெம்போ டிராவலர்லேயே வந்து அதிக சீட் வச்ச வண்டி அந்த 26 சீட்டர் தான். அதுதான் எடுத்திருக்கோம். ஸோ ஷிம்லாவுடைய எக்ஸிட் ஆர்ச்சு. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஷிம்லாக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. டே 1 ஷிம்லா சைட் சீயிங்கில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய இடம் கிரீன் வேலி வியூ பாயிண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ குஃப்ரி போய்கிட்டு இருக்கோம். குஃப்ரிங்கிற மெயினான ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது ஒன்று ஒன்றா கவர் பண்ணிட்டு போவோம். ஒரு 5 to 10 minutes அப்படியே இறங்கி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இது வந்து கிரீன் வேலி பாயிண்ட். ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. பார்க்க வந்து அப்படியே பச்சை பசேல்னு இருக்கா. அதனால தான் வந்து கிரீன் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்பாட்டு நான் சொல்லியிருந்தால குஃப்ரி வேலி, அங்கே வந்திருக்கோம். ஒரு முக்கியமான ஸ்பாட் இங்கே ஷிம்லாவில். அண்டு முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இஞ்சி மரப்பா வச்சுருக்கேன் வாயில், அதனால் அப்படி தெரியுது பல்ஜா. ஸோ இந்த குஃப்ரி வேலியில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஹார்ஸ் ரைடு. ஹார்ஸ் ரைடில் கூட்டிகிட்டு போயிட்டு மேலே வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு பீக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபாக் வேலின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. 3 பிளேசஸ் மொத்தம் இந்த குஃப்ரி வேலியில் இருக்குது. ஸோ அது வந்து வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நடந்து போகிறதும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு வந்து ஹார்ஸ் ரைடு ஒன்று இருக்குது. ஹார்ஸ் நம்ம வந்து வாடகைக்கு எடுத்து ரைடு போய்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதிலே 2 டைப் இருக்குங்க. நிறைய ஸ்கேம்லாம் இங்கே பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 500 ரூபா தான் ஆக்சுவல் அசோசியேஷன் ப்ரைஸு. மேலே போயிட்டு வரதுக்கு, அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு. மெம்பர்ஸ் எல்லாரையும் அதில் ஏற்றி விட போகிறோம். Paguveli and the Kufri Adventure. Inside apple garden, stay farming and village view. And we have a apple garden there. ஸோ ஹார்ஸ் ரைடுக்கு நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு இருக்கோம். 2 வழி தாங்க இருக்கு. ஒன்று நீங்கள் ஹார்ஸை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லை ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹார்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஏன்னா ஜீப் வந்து நம்ம நிறைய இடத்துல போகிறோம். ஹார்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஹாய் சொல்லு இல்லையா? இங்கே 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 பாருங்க. கீழே கால் வச்சுக்கோ. அடுத்ததா இன்னைக்கு ஷிம்லா சைட் சீங்க நம்ம வந்திருக்கக்கூடியது ஹிமாலயன் நேச்சர் பார்க். அதாவது ஒரு ஜூ இருக்கு. பெரிய ஜூ இல்லை, ஒரு மினி ஜூ மாதிரி. ஆல்ரெடி இங்கே நான் வந்திருக்கேன். நல்லாயிருக்கும். உள்ளே வந்து இந்த ஹிமாலயன் அனிமல்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. இந்த மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். என்ன அனிமல்ஸ் எல்லாம் இந்த ஜூவில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ் தான் நிறையா இருக்குது.
இந்த ஹிமாலயன் மினி ஜூக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குரூப்பாக வந்ததுனால பேசி 50 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. இப்போ போய் ஒரு பெல்ட்டி அடிக்கும் பாருங்க. அடிக்கும் இங்கே பாரு, அங்கே பாருங்க மரத்து மேலே, அங்கே பாருங்க மரத்து மேலே அப்படியே ஏறிடுச்சு அது. ஸோ இங்கே குஃப்ரி வேலிக்கு வந்திருக்கோம்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் வியூ கிடைக்குதுங்க. இன்னைக்கு கிளைமேட் வந்து நல்லா கிளியராக இருக்கிறதுனால சூப்பராக வேலியெல்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணி காட்டுறேன், பட் கரெக்டாக தெரியுமான்னு தெரில. ஸ்னோ அந்த இடத்துல பாருங்கள், நான் கரெக்டாக கை வச்சு காட்டுறேன், அந்த இடத்துல ஸ்னோ இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நாளைக்கு நம்ம அந்த சைட்லாம் போவோம். மணாலி சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஸ்னோஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாளைக்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லஞ்ச் வித் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதாங்க. ஒரு வியூவோடு இன்றைக்கி நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த ஒரு வேலி வியூ நம்ம குஃப்ரியில் வந்து பார்த்தோம்ல, இங்கேருந்து இன்னும் சூப்பராக தெரியுது. கீழே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு ஃபுல் வியூ இங்கேருந்து கூட தெரியுது பாருங்கள் அந்த ஸ்னோ மவுண்டன். லஞ்சுக்கான நேரம் அண்ட் லஞ்ச் ஸ்பாட் நிறுத்தியிருக்கோம். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் நாங்கள் இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணல, ஷிம்லா மணாலி பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணல. காரணம் என்னென்னா, இப்போ வந்து ஷிம்லாக்கு ஓகே, பட் மற்றபடி வந்து மணாலி குல்லுலாம் போயிட்டோம்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டீஸ்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் யாரும் சாப்பிட வரமாட்டாங்க, அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற லஞ்ச் வந்து வேஸ்ட் ஆகிடும். இது ஆல்ரெடி வந்து காஷ்மீர் பேக்கேஜ் போனப்போ நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில், இந்த மாதிரி ஸ்னோ டைமில் வரும்போது லஞ்ச் வந்து இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கான காஸ்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன் நான். ஸோ லஞ்ச் இல்லாமல் தான் இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், ஷெர்ரி பஞ்சாப் அப்படிங்கிற ஹோட்டல் வந்திருக்கோம். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தாபா ஸ்டைல் ஹோட்டல்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம மெம்பர்ஸோட ஓன் எக்ஸ்பென்ஸு. ஷிம்லா என்ட்ரன்ஸில் இருக்கிற டிராஃபிக்கை பாருங்கள், இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங்லேயே நம்ம வரும்போது பார்த்துருப்போம் டிராஃபிக்கு, ஈவினிங் டைமில் இன்னும் அதிகமாகும். டிராஃபிக்கோட நீளத்தை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுன்னு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அந்த மால் ரோட் கிட்டலாம் வந்தாச்சு. ஆனால் இந்த டிராஃபிக்னாலேயே ஒரு பிளேஸை மிஸ் பண்ணிடுவோம் போல் இன்றைக்கி. சும்மா மால் ரோடே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து கார்னிவல் சீசன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலாக 24th ஜான்வரி 2 வரைக்குமே இந்த கார்னிவல் சீசன் இருக்குது. பாருங்கள், மியூசிக்லாம் ஓடுது, ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். अच्छा लगा तो तालियां चाहूंगा. शुक्रिया, मेहरबानी, थैंक यू, बहुत. 2 hours later. Day 1 ஷிம்லாவில் வந்து டின்னர் டைமு. ஆக்சுவலி நேற்று நாங்கள் ஷிம்லா வந்தப்பையும் டின்னர் இங்கே தான் சாப்பிட்டோம், பட் அது காட்டல. இன்றைக்கி டின்னர் சாலட்டு, பிக்கிளு, மிளகாலாம் நம்ம ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க யாரும், பட் வச்சுருக்காங்க. ரைஸு, இங்கே ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸாக தான் இருக்கும், ஒயிட் ரைஸு, ரொட்டி, சப்பாத்தி, அப்புறம் இது வந்து தால். பன்னீர் பட்டர் மசாலான்னு நினைக்கிறேன். ஆமாம், பன்னீர் பட்டர் மசாலா. அண்ட் இது வந்து எக் கறி. The next day. லேயர் நம்பர் 1, லேயர் நம்பர் 2, லேயர் நம்பர் 3. ஏன்னா இன்னைக்கு நம்ம போக போகிறது ரொம்ப குளிரான இடம்.
அந்த ஊரோட பேர்லயே இருக்கு, அதுக்கான அர்த்தம் குல்லு. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஷிம்லால இருந்து மணாலி கிளம்ப போறோங்க. லாஸ்ட் 2 days நம்ம வந்து ஷிம்லால இருந்திருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி நேத்து ஒரு நாள் ஃபுல்லா ஷிம்லால வந்து என்னென்ன சைட் சீயிங்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிப்ல டே 2, அதாவது டே 2ன்னு வைக்க முடியாது, டே 3 அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெல்லியில இருந்து ஷிம்லா வந்தது வந்து நான் டே 1 கணக்குல போடல. ஸோ அது வந்து டே 1 கணக்கு, நேற்று வந்து டே 2 கணக்கு. இன்னைக்கு வந்து டே 3 ஷிம்லால இருந்து மணாலி போக போறோம். பை ரோட் நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். அண்ட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 6 hours டிராவல் நம்மளுக்கு இருக்கு. ஒரு ஹில் ரூட்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். மணாலி போய்கிட்டு இருக்கோம். பட் ஆன் த வே குல்லூல இறங்கி அங்க வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. முக்கியமா இந்த ரிவர் ராஃப்டிங், பேராகிளைடிங்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்க போயிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படி அதுக்கப்புறம் தான் மணாலி போறோம். ஸோ இன்னைக்கு டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவோம். ஏர்லியாகவே இங்கே ஷிம்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அடுத்து போக போகிற டெஸ்டினேஷன் வந்து ஷிம்லாவோட பயங்கர க்ரௌடடாக இருக்க போகுது நியூ இயருக்கு, குல்லு மணாலி அப்படிங்கிறது. ஏன்னா நான் நேற்றுலாம் நியூஸில் பார்த்தேன், அரௌண்ட் 30,000 to 35,000 வெஹிக்கல்ஸ் ஒரே நாளில் உள்ள மணாலியில் என்ட்ரு ஆயிருக்கு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த டிராஃபிக்லலாம் மாட்டினா டைம் ஆகிடும். அதனால முன்னாடியே வந்து பஃபர் டைம் வச்சு கிளம்புறோம். இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் நம்ம ட்ரிப் வரும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிப்பு. எல்லாருக்குமே வந்து இந்த பை ரோடு ஹில்ஸில் போகிறது ஒத்துக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ நிறையா வந்து இது கொமட்டி விடுறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஒன்று ஏறினோடனே தூங்கிடணும், இல்லாட்டி இன்னொன்று என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோங்க. நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ யாருக்கு ஏதாச்சும் தேவைன்னா வந்து கொடுத்துருவோம். இல்லாட்டி ஒரு புளிப்பு மூட்டாய் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்களேன். வாயில் வந்து அந்த எச்சு ஊற அந்த ஃபீலிங் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு குமட்டுற ஃபீலிங் வராது. ஸோ ஒரு ஆரஞ்சு மிட்டாயோ இல்லை ஒரு மாங்காய் மிட்டாயோ வாங்கி வச்சுக்கோங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஷிம்லா டு மணாலி ஜேர்னியில் இப்போ வந்து லஞ்ச் பிரேக்காக நிறுத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் வர வழியிலே பார்த்துருப்பீங்க, நம்ம ஷிம்லாலேருந்து இறங்கி வந்தது ஒரு மலை, திருப்பி வந்து நார்மல் ஹைவே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இப்போ லஞ்ச் பிரேக் நிறுத்தியிருக்கோம். ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்கே வந்து எந்த ஒரு தாபால நிறுத்தினாலுமே ரேட்டு வந்து செம்ம ஹெவியாக தாங்க இருக்குது. நேற்றே பார்த்துருப்போம், ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டோம். இங்கேயுமே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, ரோட்டோரமாக ஒரு கடை பார்த்து வச்சுருக்கோம். அங்கே வந்து பிரெட் ஆம்லேட்டு, மேகி அதெல்லாம் வந்து இருக்குது. அதை வச்சு சாப்பிட்டு லஞ்சை வந்து ஓட்டிட போகிறோம். லொக்கேஷன் பார்ப்போமா? சூப்பராக இருக்குது.
அதாவது இங்கேருந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் தெரியும்ல, அது எதனாலனா மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூரான வாட்டருங்க. இது மேலே இருக்கிற ஐஸ் உருகி வர தண்ணி. இன்னொன்று வந்து அப்படியே நடுவில் வந்து இருக்கிற அந்த பாசின்னு வாங்கல, ஆல்கேன்னு வாங்க. ஸோ அது எல்லாம் வந்து அந்த சன்லைட் படும்போது அப்படியே ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் தெரியுது. சூப்பராக இருக்குது. 4 ரேக் இருக்குது. போக 2 ரேக், வர 2 ரேக். ஓகேவா? இப்போ தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன், எப்பட்றா வால்வோலாம் ஓட்டுறாங்க இத்தனூன் ரோட்லன்னு. பரவாயில்ல, ஸ்கில்ஃபுல்லாக ஓட்டிடுறாங்க. ஸோ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தான் டனல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க டனல், பிரிட்ஜு. ஹாட் ஏன் உள்ள ஹாட்டாக இருக்கும்? இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் கண்டிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்கறது கஷ்டங்க. இந்த பாருங்கள், சைடில் இருக்கிற மலையை அப்படியே குடஞ்சி போட்டாங்க டனலை. இந்த டனல் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்களேன், அப்படியே குடஞ்ச மாதிரி அந்த காலத்து டனல் மாதிரியே இருக்கு. ஒரு லாங் ரைடுக்கு அப்புறம் நம்ம ஷிம்லாலேருந்து குல்லு ரீச் பண்ணியிருக்கோம். மணாலிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 hours 2 hours ரைடு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி குல்லுவில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து ரிவர் ராஃப்டிங், இன்னொன்று வந்து பேராகிளைடிங். ஸோ பேராகிளைடிங்கான நேரம் நமக்கு இல்லை, நம்மளுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வரத்துக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ ரிவர் ராஃப்டிங் மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம குரூப் மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் குல்லூரில் நிறுத்தியிருக்கோம். இங்கே வந்து ஒரு இடத்துல பேசி அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்ருக்கோம். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே, அதாவது இப்போ இன்னும் நம்ம குல்லு கூட ரீச் பண்ணலை, அது குல்லூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கும். லைனாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர் ராஃப்டிங்க்கு கடைகள் இருக்கும், இந்த மாதிரி நம்பர் போட்டு. ஏன்னா இந்த ரிவர் ராஃப்டிங்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் வைக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்பர் போட்டிருப்பாங்க, 123, 807. இந்த பக்கம் பாருங்கள் 909. இத்தனை பேர் இருக்காங்க இங்கே ரிவர் ராஃப்டிங் கூப்பிட்டு போகிறதுக்கு. இந்த ரிவர் ராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஸ்கேம் ஒன்று நடக்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து குறைச்சி பார்கெயின் பண்ணி பேசணும். திடீர்னு வந்து ஒரு புது டூரிஸ்ட்டாக இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபான்னு வாங்க, 800 ரூபான்னு வாங்க. அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம குரூப் மெம்பர்ஸாக வந்து ஒரு 15 பேர் வந்து போயிருக்காங்க ரிவர் ராஃப்டிங்க்கு. ஸோ அந்த 15 பேருக்கு நான் பேசி கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து 400 rupees தான் பர் பர்சன், இன்க்ளூடிங் எவ்ரி திங். இங்கே இந்த நம்ம மெயின் ரோட்டில் இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ரிவர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. திருப்பி அங்கே ரிவர் ராஃப்டிங் முடித்தோடனே அங்கேருந்து திருப்பி வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. அங்கே உள்ளே வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணும்போது வந்து ஏதோ துணி நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இது தருவாங்க, ஹெல்மெட்டு, லைஃப் ஜாக்கெட்லாம் தந்துடுவாங்க. ஸோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணியே பர் பர்சன் 400 rupeesக்கு பேசி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா குறைச்சி பேச பாருங்கள். அதிகமான காசு கொடுத்து இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்கேம் நடக்கும். செம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஒரு லொக்கேஷனு. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சன்லைட் பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மறைஞ்சிரும். இந்த பக்கம் சன் செட் ஆகிறது இந்த பக்கம்ல, ஸோ அங்கேருந்து அடிக்கிற சன்லைட் அது. சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபாலை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மணாலி.